ஹே ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக R15 வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650. ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சஜஷன் வந்து வேணும். அதனால தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு வீடியோ வந்து போடலான்னு வந்திருக்கேன். நம்ம R15 வச்சுருந்தோம், நிறையா அதில் நல்லா மெமரிஸ் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து மிஸ் பண்ணுறேன். ஏன்னா மும்பை ரைடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரைடெலாம் போயிருந்தோம். நான் வந்து வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல, ஏன்னா அந்த டைமில் தான் நான் கேமரா வாங்கியிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்கோட ஸ்பெசிலிட்டி என்கிட்ட கிடையாது. ஸோ அது ரெக்கார்ட் பண்ணி ஒரு பிட்டாக ரெக்கார்ட் பண்ணதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சமாக நான் போடுறேன். நான் மும்பை போனது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கிளிப்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 101. ஏன் வந்து அந்த வண்டியை விற்றோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஏன் வந்து நான் மாறினேன்னா, ஒரு 155 செக்மெண்ட்லேருந்து 650 செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகலான்றதுனால அந்த வண்டியை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். யாருக்கு சேல் பண்ணால், என் ஃப்ரெண்டுக்கு தான் சேல் பண்ணேன். லைக் வந்து நம்ம சேலம்லேயே ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல ரேட்டை கொடுத்தேன். எனக்கு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நல்ல வண்டி அது. எனக்கு வந்து கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு 650 செக்மெண்ட்டுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ வச்சுருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650 வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், புதுசாக வாங்கலை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் அமௌண்ட்டில் அதனால தான் வந்து நம்ம R15 விற்று, ஸோ அதுலேருந்து ஒரு வந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நான் கொஞ்சம் மேலே கையில் இருந்த அமௌண்ட்டை போட்டு இந்த வண்டியை வாங்கினேன். இந்த வண்டியை வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான வண்டி, கொஞ்சம் ஹையர் செக்மெண்ட் போகும்போது இந்த வண்டி ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால யோசிச்சு நான் எடுத்தேன். ஸோ இந்த வண்டிக்கு போகும்போதே நான் வந்து 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650 ஒன்று வந்து GT 650. கம்பேர் பண்ண போனால் ரெண்டுமே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஒன்று தான். லைக் இப்போ இன்டர்செப்டர் 650ஓட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 648cc பேரலல் ட்வின் இன்ஜின், 52 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின வண்டி வந்து 2019 மாடலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. லைக் ஹாலோஜன் ஹெட்லைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்போக்ஸ் வீல் தான். டியூப்லெஸ் டயர் கிடையாது, எல்லாம் டியூப் டயர். பஞ்சர்னா அங்கேயே நிறுத்திட்டு கால் பண்ணி நம்ம பஞ்சர்னா வர வச்சு தான் நம்ம வந்து பஞ்சர் போட்டு எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்டேட்டடான மாடல், நல்லா இருந்துச்சு. ஒயிட் வித் ரெட் நான் எடுத்தேன். நல்லா சூப்பரான வெஹிக்கிள். இப்போ புதுசாக வர வண்டி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போனால் 2019 ப்ளஸ் வந்து 2025 மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஹெட்லைட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து USB போர்ட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து 2019 எண்டு 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலு. அதுவும் இது கொஞ்சம் கம்பேர் பண்ண போனால் எனக்கு பவரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மேபி பவராக இல்லை வெயிட்லெஸ்ஸாக இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 110 kg வரும். ஸோ இப்போ இருக்கிறது நான் உட்காந்து ஓட்டி பார்த்தேன் ஷோரூமில் போய்ட்டு, எனக்கு அவ்வளோவா அந்த வெயிட் இதில் வந்த மாதிரி இல்லை. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ R15 ஓட்டி இந்த வண்டியை ஓட்டினா எனக்கு கொஞ்சம் வந்து அப்ரைட் பொசிஷனில் நல்லா உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. R15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பெயின் இருக்குதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பேர் இன்னும் கேட்டுட்ருக்காங்க எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணீங்க என்னான்ட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா அது நிறைய பேர் இன்னமும் எனக்கு ஒரு 2.5 years ஆயிடுச்சு நினைக்கிறேன், 3 years கூட இருக்கு. இன்னமும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் இன்னும் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 80K 90K வியூஸ் போயிடுச்சு. அது நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஏன்னா நான் அது வந்து அப்சர்வ் பண்ண எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா நான் மும்பை ரைடு போனது அப்பயே வந்து எனக்கு பெயினாக இருந்துச்சுனால தான் நான் வந்து CBR 250R ஹேண்டில் வந்து அப்டேட் பண்ணேன். சரி, போட்ட உடனே அது நல்லா இருந்துச்சு. இப்போ தான் இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். ப்ளஸ் வந்து யாராவது நம்ம அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா ஐகானில் வந்து நான் போடுறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வந்து இதுலேயும் ஒரு ட்ராபேக் வந்துருச்சு இன்டர்செப்டர் 650. என்ன கான்செப்ட்னா, நான் வந்து 5.5 to 6 இருப்பேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம், 110cc ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷன். டேங்குக்கும் ஹேண்டிலுக்கும் இருக்கிற லென்த்தும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பொசிஷனில் எனக்கு அப்ரைட்டில் உட்காந்து ஓட்டுற போய் எனக்கு இதுலேயுமே பேக் பெயின் வருது. ஆக்சுவலி என்னடா எல்லாமே பேக் பெயின் வருதுன்னா, ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருந்தால் ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் இருக்காது, கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டலாம். ஸோ அந்த பொசிஷனுக்கு பார்த்து தான் நான் எடுத்தேன். அது இதுலேயே எனக்கு பெயினாக இருக்கிறதுனால இன்னொரு என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம சிட்டியில் தானே ஓட்டுறோம், ப்ளஸ் வந்து நான் ஒரு GT 650 வந்து ஓட்டி பார்த்தேன்.
GT 650 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்ரேட் இல்லாமல் ஷார்ட்டாக தான் இருந்தது. பட் நம்ம R15 மாதிரி ரொம்ப குனிஞ்சு வரலாம் ஓட்ட தேவையில்ல. ஸோ என்னுடைய கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போது இன்டர்செப்டார் எடுத்துக்கலாம். இன்டர்செப்டாரில் வந்து GT கன்வர்ஷன் ஈஸி. அப்படி வந்து டக்குன்னு வந்து மாற்ற முடியும். லைக் வந்து ஹேண்டில் வந்து நம்ம கழட்டிட்டு வந்து GT ஹேண்டில் வந்து மாற்றிக்கலாம். லைக் வந்து GT இன்டர்செப்டர் டேங்க் கழட்டிட்டு GT டேங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா லைக் சேம் தான். எல்லா சேசஸ் எல்லாமே ஒன்று தான். பட் இதெல்லாம் மாற்றினா நம்ம GT கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னால தான் இன்டர்செப்டர். ஸோ இப்போ இருக்கிற எனக்கு சஜஷன் என்ன தெரியுமா, இப்போ நம்ம வண்டி இருக்கிற லுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள். லைக் வந்து நம்ம இன்டர்செப்டர் 650 ஓட்டலாமா இல்லை வந்து GT-யாக கன்வெர்ட் பண்ணி ஓட்டலாமா? ஏன்னா ஒரு சிட்டி ரைட் தான் பண்ணுறேன். லைக் சிட்டி ரைட் தான் ஆக்சுவலி ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அடிக்கடி போயிட்டுருக்கோம். நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவோம் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த இன்டர்செப்டர் 650 GT 650 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து மாற்றலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி இது பண்ணுறேன். பட் நீங்கள் மெஜாரிட்டி வந்து மாற்றலான்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம GT 650 கன்வர்ஷன் பண்ணுறத ப்ளஸ் எங்கேருந்து நான் மெட்டீரியல் வாங்குறேன், உங்களுக்கு எவ்வளோ காசு வரும், எவ்வளோ காஸ்ட் வரும் மாற்றுறதுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து நான் R15 சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு மேக் பண்ணி இது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இத்தனை நாள் நான் வீடியோ போடல. இனிமேல் வீடியோ வரும். கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா GT 650 ஆர் இன்டர்செப்டர் 650 யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன டயர் செக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாக் டயராக கொடுத்தது வந்து எனக்கு வந்து சியேட்டாக நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து ரொம்ப வந்து ஸ்லிப் ஆகுது. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க வெடஸ்ட்ரியன் அது எதுன்னு. பட் எனக்கு எதுவுமே செட் ஆகலை இந்த வெயிட்டுக்கு. நம்ம சொன்ன மாதிரி லீன் பண்ணிலாம் ஓட்ட முடியல. லைக் R15 மாதிரிலாம் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போகலாம், கொஞ்சம் லீன் பண்ணலாம், பெண்ட் பண்ணலாம். பட் அந்த அளவெல்லாம் நம்ம பெண்ட் பண்ணி கான்ஃபிடென்ட் கிடைக்காது, அப்படியே இழுத்து விட்டுரும். ஏன்னா நானே ஒரு 2 தடவை கீழே போட்டிருக்கேன். ஏன்னா நான் ரன்னிங்கில் போயெல்லாம் போட்டது கிடையாது, வெயிட்டு தாங்காமல் போட்டேன் ஒரு தடவை வீட்டுக்கிட்ட. ப்ளஸ் வந்து இன்னொரு தடவை வாட்டர் சர்வீஸில் கொடுத்தப்போ அங்கே கொஞ்சம் வாட்டர் சர்வீஸில் முடித்து ஆன் பண்ணி ரைஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே இழுத்து விட்டுருச்சு. அது சிஏ டயர்னாலையா இல்லை என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல. நீங்கள் என்ன வந்து டயர் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள். எது வந்து நல்லா இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். அதை நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக போடுறேன். மறுபடியும் இப்போதைக்கு ரைடு வீடியோ எதுவும் இல்லை. சின்ன வந்து சிட்டியில் ஓட்டுற ரைடு வீடியோ இனிமேல் வரும். ஸோ நான் வந்து தமிழ்நாடுல இல்லை, தமிழ்நாடுலேருந்து வெளியில் தான் இருக்கிறேன். நான் இருக்கிற சிட்டியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். சிட்டி ப்ளஸ் சிட்டி அவுட்டர் சிட்டியில் என்னென்ன இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.